ஹாய்! இன்னைக்கு எங்க வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? ஆன்டி வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க 5 to 5:30க்குள்ள எல்லாத்துக்கும் காக்காவுக்கும், நாய்க்கும் சாப்பாடு வச்சுருவாங்க. ஒரு கொச்சன்னு காக்கா வந்துரும். அவங்க சாப்பாடு வச்சோனே, அந்த காக்கா சவுண்டு கேட்குமா, நான் சீக்கிரமா எழுந்தேன்னா, அவங்க சாப்பாடு வைக்கிறத பார்த்துட்டு வந்து தான் அதுக்கப்புறம் வேலை செய்வேன். ஏன்னா, எங்கெங்கோ இருந்து வந்துரும். அவ்வளோ காக்கா இருக்கும். அவ்வளோ சவுண்டு கேட்கும். டெய்லியும் வைப்பாங்க. பழைய சாப்பாடுலாம் வைக்க மாட்டாங்க. அதுக்குன்னே சாப்பாடு சூடா வச்சு எடுத்துட்டு வருவாங்க. சரி, கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கலான்னு உட்காந்து குடித்தா, எங்கள் வீட்டில் ஒரு குட்டி நாய் இருக்குது. அது சுடு தண்ணி குடித்தாலும் அது கொஞ்சம் ஊற்றணும். அப்போ தான் குலைக்காமல் இருக்கும். இல்லைன்னா குலைச்சிக்கிட்டே இருக்கும். குடுக்குற வரைக்கும் குலைச்சிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி மதியத்துக்கு வந்து பாஸ்தா வாங்கி 2-3 வாரம் ஆயிடுச்சு. சரி, நானும் இன்றைக்கி செய்யலாம், நாளைக்கு செய்யலான்னு அப்படியே வச்சுருந்து, சரி இன்றைக்கி தான் செஞ்சேன். ஏன்னா பாஸ்தா செஞ்சால் எங்கள் வீட்டில் அதே மதியத்துக்கும் கொடுன்னு கேட்பாங்க. எனக்கு 2 வேளை சாப்பிட்றதுக்கு ஒரு மாரி இருக்கும். சரி, அதனால் இன்றைக்கி காலையில் வந்து பணியாரமும் கார சட்னியும் செஞ்சுட்டு மதியத்துக்கு பாஸ்தா தான் செஞ்சுருந்தேன். பாஸ்தா வந்து முட்டை ஒன்றா சேர்த்து கொடுக்கும்போது மதியத்தில் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடுதுன்னு சொல்லிட்டு முட்டையெல்லாம் தனியாக வறுத்து போட்டு கொஞ்சம் நிறைய காய் போட்டு செய்யலான்னு இப்போலாம் இப்படி தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த பிசு அப்படியே ஒரு மாதிரி ஒட்டினா மாதிரியும் இருக்காது. நல்லா சூப்பராக உதிரியாக இருக்குது. சாப்பிட்டு வந்துடுவாங்க ஃபுல்லும். மதியமும் கொடுக்கறதால கொஞ்சம் நிறைய காயெல்லாம் போடுறேன். சீக்கிரம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி. எல்லாம் முடிச்சுட்டு போய் ஸ்கூலில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு, ஸ்கூலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து தான் ஆனால் சாப்பாடு கட்டினேன். ஏன்னா 7:30க்கே எல்லாம் டிஃபன், மதியம் லன்ச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.